கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மருத்துவ பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் கீதா லட்சுமி அவர்கள். வணக்கம்க்கா. வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்குங்கக்கா. அக்கா, தேர்தல் முடிஞ்சிடுச்சு. இப்போ கருத்து கணிப்புகளும் வந்த வண்ணம் இருக்கு. எல்லா கருத்து கணிப்புகளும் பல பேர் பேசக்கூடிய விஷயங்கள். தாவேகா இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரை ஏற்படுத்த போகுது, பல ஓட்டுக்களை பிரிச்சிடுச்சு, அது நாம் தமிழருக்கு ஒரு பாதகமாக மாறுது அப்படின்ற மாதிரியான, அது உண்மையோ பொய்யோ என்பதை தாண்டி ஒரு நரேட்டிவ் மக்கள் மனசுல புதையக்கூடிய அளவில் செட் பண்றாங்க இல்லையா? நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த களம் அப்படிதான் இருந்ததா? நாம் தமிழருக்கு என்ன மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுத்தது? ஏன் அப்படின்னா, இந்த தடவை தமிழ் தேசிய பேரெழுச்சி மக்கள் மத்தியில் இருந்தது, அது தேர்தலில் எதிரொலிச்சுதான். நீங்கள் சொன்ன மாதிரி நீங்களே சொல்லிட்டீங்க, இது இவ்வளோ உண்மையான தன்மை அப்படின்றது. இப்போ நாங்கள் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக எல்லா களங்களிலுமே எல்லா தேர்தல்களையுமே நம்ம தனித்து போட்டியிடுறோம். ஆனால் போன தேர்தலை விட இந்த தேர்தலை மக்கள் வரவேற்கிறாங்க. அப்படி தான் நம்ம சொல்லணும் இந்த இடத்துல. எப்படின்னா, போன தேர்தலெலாம் எங்களுக்கு நாங்கள் எங்களோட கொள்கை, எங்கள் கோட்பாடு எல்லாமே விதைச்சிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு தேர்தலும் நம்ம அப்படி தான் பயணிச்சுட்டு இருக்கோம். ஆனால் இந்த தேர்தல் மக்கள் எதிர்பார்க்கின்ற, அதாவது மக்கள் இவங்க வரமாட்டாங்களா அப்படின்ற ஒரு மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. எங்களோட அந்த தேர்தல் களத்தோட அந்த களப்பணிகள்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது, பரப்புரையாகட்டும் இல்லை மக்கள், நீங்கள் நம்ப மாட்டீங்க, தொடர்ச்சியாக களத்தில் இருந்ததை தாண்டி இந்த தேர்தல் களத்தில் அண்ணன் வேட்பாளர் அறிவித்த பிறகு எல்லாமே மக்களோட மக்கள் தான் எல்லா வேட்பாளரும் நின்னாங்க. ஆனால் எந்த கட்சிகளோட வேட்பாளர்களும் அவர்கள் மக்களை சந்திக்கவே இல்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. கடைசியாக அந்த ஒரு வார அந்த தேர்தல் திருவிழா மாதிரி அவர்கள் அந்த ஒரு வாரம் தான் அவங்க களத்தில் நின்னாங்க. ஆனால் எங்களோட நாம் தமிழ் கட்சி வேட்பாளர் எல்லாமே ஒரு வருட காலமாகவே பயணிச்சுட்டு இருந்தாங்க. குறிப்பாக இந்த தேர்தல் களத்தில் கடைசி இருக்கிற அந்த ஒரு மாதம் தொடர்ச்சியான மக்கள் சந்திப்பு தான் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படி இருக்கும் பொழுது மக்கள் நாங்கள் ஒரு இடத்துக்கு வாக்கு கேட்க போகும்போது, இப்போ நானே ஒரு 5 தொகுதிகள் மேலே களமாடி இருக்கேன். அப்போ அந்த தொகுதிகள்லாம் போகும்போது மக்கள் நாம் தமிழர் கட்சியா, சீமான் கட்சி இருக்கீங்களா, வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்று எங்களுக்கு எங்களை அதாவது தேர்தல் வாக்கறுவடை மாதிரி இல்லாமல் ஒரு குடும்பமாக இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்குறோம், கோரிக்கைகளோட ஒரு வேட்பாளர் அணுகுனது இந்த தேர்தல் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்தது. ஏன்னா அண்ணன் தொடர்ச்சியாக போராட்ட காலத்தில் நின்றுட்டு இருக்காங்க. நிறைய மாநாடுகள் அரசியல் விழிப்புணர்வு சார்ந்து எல்லா விடயங்களும் அண்ணன் எடுத்தாங்க. அது கட்டாயம் மக்கள் மத்தியில் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பாக இருந்தது. அப்போ மக்கள் அண்ணன் இதெல்லாம் பேசியிருக்காங்க. இப்போ நாங்கள் போன தேர்தலாம் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம், எங்கள் கட்சி இது மாதிரிலாம் இருக்குது, எங்களோட வரைவுகள் பாருங்கள், நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தாருங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த தேர்தல் காலத்தில் எங்களோட பரப்புரின் போது மக்கள் அதில் இப்படி பண்ணுங்க, இதை நாங்கள் அண்ணன்கிட்ட எதிர்பார்க்குறோம், அண்ணன் இதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க, அப்போ எங்களுக்கு எங்கள் இந்த திறவுகள்லாம் இருக்குது, இவ்வளோ பிரச்சனைகள்லாம் எங்கள் மண்ணில் இருக்குது, அப்போ எங்கள் ஊருக்கு இதெல்லாம் உங்கள் வேட்பாளர் செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேட்பாளர்கிட்ட டைரெக்டாக மக்கள் பேசுகிறாங்க. இப்போ ஒரு வேட்பாளர் ஒரு பரப்புரின் போது ஜஸ்ட் ஹாய் பாய் வணக்கம் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. போய் அங்கே உட்காரும் எங்களை வரவேற்று அவங்க உட்கார வச்சு அவங்க குடும்பங்களா, எங்கள் ஊரில் இந்த குடிநீர் பிரச்சனைகள் இருக்குது, சாலைகள் பிரச்சனை இருக்குது, ஊழல்லாம் அப்படி இருக்குது, எந்த ஒரு துறையிலையும் எங்களுக்கு முழுமையாக ஒரு தீர்வு இல்லை. அப்போ இதெல்லாம் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சொல்லியிருக்காங்க, அண்ணன் இதுக்கெல்லாம் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, அப்போ நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு ஒரு வேட்பாளர்கிட்ட ஒரு டிஸ்கஷன் மாதிரி, அதாவது நீங்கள் வாக்களித்து நாங்கள் வரவேற்றவங்களன்னா எங்களுக்கு இதெல்லாம் பண்ணுங்கன்ற ஒரு மனு கொடுக்குற அளவுக்கு மக்களோட நாங்கள் களத்தில் நின்று இருக்கோம். அப்படின்னு பார்க்கும்போது இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுத்துச்சு. அடுத்து மக்களோட பணிகளை செய்கிறதுக்கு, திட்டமிடுதல் பண்ணுறதுக்கு. இப்போ நாங்களே களத்தில் பார்த்துட்டு அண்ணன் களத்தில் இப்படிலாம் இருக்குன்னு எங்களோட தலைமை பொறுப்பாளர்கிட்ட சொல்கிறதுக்கே எங்களுக்கு ஒரு ஏதுவாக இந்த தேர்தல் தான் இருந்தது. மக்களிடையே மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்குது. குறிப்பாக மாற்றத்துக்கான மாற்றத்துக்கான அரசியல் நாங்கள் விதைச்சிட்டு ஒரு 50 ஆண்டு திராவிட கட்சியை எதிர்த்து நாங்கள் களத்தில் 15 வருட காலமாக நாங்கள் நின்னது எங்களுக்கு எப்படி சொல்றது, ஒரு தொய்வு இல்லாத மாதிரியான சூழல் இருக்குது. அது எங்களுக்கு புரிய உத்வேகத்தை கொடுத்துச்சு. இதுதான் நாங்கள் மக்களிடையே மாற்றம் சொல்லிட்டு இருந்தது. இப்போ மக்கள் எதிர்பார்க்கின்ற மாற்றமாக மக்களின் தலைவனாக செந்தமிழ் சீமான் அவர்கள் வரணும் அப்படின்ற ஒரு குரல் மக்கள்கிட்ட எழுந்துட்டு இருக்குன்னு தான் நாங்கள் கண்டிப்பா. இப்போ மாற்றம் அப்படின்ற சொல்லுக்கு ஏற்கனவே ஆரம்பத்துல இருந்து பேசப்பட்டது தான் சீமானா விஜயா அப்படின்ற ஒரு முடிவு மக்கள் எடுத்துட்டாங்க. ஆனா இப்ப வெளிவர போகுது, அந்த முடிவு விஜய்க்கு தான் சாதகம் அப்படின்ற மாதிரியான சில நரேட்டிவ் செட் பண்ணப்படுது இல்லை? நீங்க எப்படி பாக்குறீங்க? மாற்றம் அப்படின்ற இடத்துல மக்கள் யாரை தேர்வு செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? விஜய் அப்படின்ற ஒரு ஃபேக்டரால இந்த தேர்தலில் என்ன மாதிரியான முடிவுகள் வரப்போகுது அப்படின்னு பாக்குறீங்க?
இல்லை அதுதான் மாற்றம்ன்றது வந்து இப்போ விஜய் வந்து அவர்கள் வரலாம், ஆனால் வந்து எதிலிருந்து மாற்றம்ன்றதை அவர் இன்னும் வந்து நம்மளுக்கு சொல்லவே இல்லை. நம்மளுக்கு தான் கிடையாது, அவர் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நான் இது பண்ண எல்லாமே அவரோட அந்த வாக்குறுதியை எல்லாம் எப்படி இருந்ததுன்னா, நாங்கள் வந்து இப்படி பண்ணுவோம், டிஎம்கே இது பண்ணுச்சு, இதை நாங்கள் பண்ணணும், அதே ஐடியாலஜி தான் அவர் கொண்டு வராரு. உதாரணத்துக்கு இலவசங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து மக்களுக்கான நலத்திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே என்ன ஒரு அந்த ஃபாலோஅப்ஸ் பண்ணுதோ அதே தான் ஏடிஎம்கே பண்ணுச்சு, ஏடிஎம்கே என்ன ஃபாலோஅப்ஸ் பண்ணுதோ அதை தான் விஜயம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது, இதுலேருந்து இது நாங்கள் மாற்றம் இப்படி பண்ண போகிறோம், இதுக்கான தேவை வந்து இப்படி இருக்குன்ற அந்த ஒரு வரைவை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மாற்றம் வந்து விஜய் கொண்டு வராருன்னா மக்களிடையே எதிர்பார்ப்பு இருக்குன்னா இது இவங்களே வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறது தான். ஆனால் வந்து உண்மையானவே மாற்றம் வந்து நாம் தமிழர்ன்ற மாதிரி மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த தேர்தலோட அந்த பதிவெல்லாம் விட்டுருங்களேன், நீங்க போன நாம் தமிழர் வாக்குகளை விஜய் பிரிக்கலன்னு சொல்றீங்களா? கட்டாயமா கிடையாது, எப்படி பிரிக்க முடியும்? அப்ப யாருடைய வாக்கு விஜய் பிரிச்சிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? கட்டாயமா அது வந்து திராவிட கட்சியோட வாக்கு தான் பிரிச்சிருப்பாங்க. இப்போ நாங்க வந்து இந்த தேர்தலை வந்து நான் களத்துல நின்று பார்த்ததை நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். இப்போ வந்து என்னோட குடும்பத்திலேயே அதாவது என்னோட உறவுகள நிறைய பேர் டிஎம்கேல ஏடிஎம்கேல இருக்காங்க, விடுதலை சிறுத்தைலாம் இருக்காங்க, எங்கள் ஊர்லலாம் வந்து என்னோட பூர்வீகத்தில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி நான் களத்தில் நிற்கும் பொழுது வாக்குப்பதிவு பண்ணும் போது இதே 1000 விளக்கு தொகுதியில் நான் வாக்களிக்கும் போது எங்கள் சித்தப்பா வந்து ஒரு 8 வாக்காளர்கள் கொண்டு எங்கள் குடும்பம் இருக்குது அப்படின்னா பெரியவங்க எல்லாமே ஒரு 3 பேர் வந்து டிஎம்கேக்கு தான் அஃப்கோர்ஸ் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஏன்னா காலங்காலமாக வந்து திராவிட கட்சியில் மாற்றாமல் அப்படியே நின்றுருப்பாங்க. ஆனால் எங்கள் சித்தப்பாவோட எங்களோட வாரிசுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, எங்கள் அப்பாங்களோட வாரிசுகள் வந்து அவங்க எல்லாம் வந்து டிவிகேக்கு தான் இது பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து அப்படி தான் போகுது இது. ஆனால் இதே நாம் தமிழர் கட்சி குடும்பங்களை இப்போ எங்கள் வீடு உதாரணமாக நீங்கள் எடுத்துங்களேன். இப்போ என் வீட்டில், என் மாமியார் வீட்டில், எங்கள் அப்பா அம்மா வீட்டில், எங்கள் ஊரில் எல்லாமே வந்து கணிசமான ஒரு ஓட்டு அப்படி இருக்குன்னா ஒரு 8 இப்போ எங்கள் வேலூர்லேயே நீங்கள் எடுத்துக்கிங்கன்னா எங்களுக்கு 16 ஓட்டு எங்களுக்கு இருக்குது. இந்த 16ல் ஒரு ஓட்டு கூட சிதறாது. இப்போ நான் வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கும் போது என்னோட அந்த ஐடியாலஜி வந்து என் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியுது. அப்போ சீமான் தான் மாற்று அப்படின்ற மாதிரி வராங்க. அப்போ 16 ஓட்டுகள் வந்து எதுவுமே சதரமாக அப்படியே நம்மளுக்கு வாக்குப்பதிவு வருது. ஆனால் இதே வந்து திராவிட கட்சியில் இதே என்னோட சொந்த பந்தத்துலேயே வந்து 3 ஓட்டு எங்கள் சித்தப்பா சித்தி எல்லாம் போடுவாங்க. ஆனால் அவங்களோட பசங்க வந்து டிவிகேல போகிறாங்க. அப்போ இது வந்து இதுவே ஒரு உதாரணமாக நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன் நான். அப்போ வந்து திராவிடத்துலேருந்து மாற்று அப்படின்னு சொல்லி டிவிகே வந்து நிற்கிறாங்கன்னா அந்த ஓட்டு தான் பிரிமை கண்டி நாம் தமிழர் கட்சி வந்து கொள்கையிலையும் சித்தாந்தத்திலையும் கோட்பாடுலையும் மாறாமல் இன்னும் குடும்பமாக வாக்கு பதித்தார்கள்ன்றது தான் வரலாற்று பதிவாகவே அமைய போகுதுன்னு தான் நான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். நான் இப்போ நம்ம கொண்டு இருக்கக்கூடிய இந்த வேளையில எக்ஸிட் போல் வந்து பாத்தீங்கன்னா வெளியாக போகுது. இந்த எக்ஸிட் போல் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு டிவிக்கே ஆர் டிஎம்கே அப்படின்ற மாதிரியான ஒரு சாதகமான நிலையை தான் கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி பத்திரிகையாளர்கள் எல்லாமே கணிக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படிதான் சாதகமாக வரப்போகுதா? இல்லை அது வந்து நம்ம அந்த எக்ஸிட் போலிங்கை பற்றி அதுவும் ஒரு வகையான ஒரு நெரேட்டிவ் தான். இப்போ நம்ம வந்து போன தேர்தலில் 2021 தேர்தலில் வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட என்னோட கணிப்பு ஒரு தோராயமான கணிப்பு நான் சொல்கிறேன் அப்படின்னா 83 தொகுதிகள் வந்து அண்ணன் எங்களிடம் கைவசம் இருந்தது. 83 தொகுதிகளோட அந்த டிசைடிங் ஃபேக்டராக ஒரு மேக்கிங் ஃபேக்டராக வந்து 2021 வந்து எங்களோட அந்த வாக்கு சதவீதம் அதிகமாக இருந்தது. அது வந்து நாங்கள் தான் ஒரு டிரான்சிஸ்டர் ஃபினாமினாவா நாங்க தான் ஆக்ட் ஆகணும். அதாவது மாற்றம்னா சீமானை தான் தேர்வு செய்வாங்க. ஆமா, அந்த ஒரு 83 தொகுதிகள் வந்து அப்படிதான் இருந்தது. இது வந்து இந்த தொகுதிகள் வந்து அங்க இருக்க வேட்பாளர்கள் தாண்டி, கட்சியை தாண்டி, மாற்றம் தாண்டி, அதெல்லாம் தாண்டி நாம் தமிழர் கட்சியோட அந்த நிலைப்பாடு ஒரு சஸ்டைண்டா இருக்கிற தொகுதிகள் வந்து 83 தொகுதிகள் வந்து எங்களோட கைவசமா இருந்து அந்த ஃபேக்டரிங் நாங்க தான் வந்து மேக்கிங் அத்தாரிட்டில இருந்தோம். அதே மாதிரி தான் இந்த தேர்தலும் இருக்கும். இவர்கள் சொல்கின்ற அந்த டிவிகேன்றது வந்து அது எந்த அளவுக்கு சாதகம் பண்றது அதை நம்ம அதுக்கப்புறமேட்டு தான் சொல்ல முடியும். ஆனால் நாங்கள் இந்த தேர்தலையும் எங்களுக்கான ஒரு வாக்குன்றது அதே மாதிரியான ஒரு போலரைசேஷன் தான் வந்து அமையுன்றது என்னோட கருத்து. அது அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒன்று சொல்லலாம், இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ டிவிகேன்றது வந்து ஒரு நியூ ஓட்டர்ஸாக புது வாக்காளர்னு சொல்லுவாங்களே, அது மாதிரியான பர்சன்ஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா யங் ஓட்டர்ஸ் இருக்கலாம், அது வந்து யூத் இருக்கலாம், லேடிஸ் இருக்கலாம், மகளிர்களோட ஓட்டு இருக்கலாம். ரெண்டாவது வந்து நம்மளோட அந்த தலித் அமைப்புகள், அந்த எஸ்சி எஸ்டி அந்த ஃபேக்டர் ஒன்று இருக்குது இல்லையா, சிறுபான்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அவங்களோட அந்த வாக்கு சதவீதம் எப்பவுமே இந்த தேர்தல் களம்ன்றது வந்து அவங்களோட அந்த மெஜாரிட்டியான அந்த ஓன் பேங்க்
வச்சு தான் வந்து டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்களே வந்து என்ன பதிவு பண்ணியிருக்காங்கன்னா டிவிகேவோட SCST ஆணையம். ஆமாம், அவங்க இந்த ஆர்கனைசேஷனை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வாக்கு வந்து போன தேர்தலை விட இந்த தேர்தலை வந்து ரொம்ப ஒரு 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 நல்ல ஒரு ஹைக் இருந்திருக்கு. அந்த ஹைக் வந்து இது மாதிரி நியூ ஓட்டர்ஸை பேலன்ஸ் பண்ணி தான் இருக்குது. அது வந்து அந்த டிவிகேயோட அந்த யங்ஸ்டர்ஸ் அது மாதிரி இருக்கிற ஃபேக்டர் தான் இருக்க முடியும். அது இது எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றது இல்லை அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக தான் அவங்கள முடிச்சிருக்காங்க. இதுக்கு அவங்களோட ஒப்பிடுதல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா SIR அந்த ஆக்ட் சுட்டி காமிக்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம சொல்கிற இந்த அந்த ஹைக்கிங் இருக்கு இல்லையா, இப்போ வந்து ரொம்ப அதிகமாக இப்போ நம்ம சென்னையே எடுத்துங்களேன். சென்னை வந்து காலமாக ஒரு 53-60க்கு மேலே வந்து அந்த 60% மேலே வாக்கு வந்து தாண்டினே கிடையாது. ஆனால் இதே இன்னைக்கு சென்னையில் வந்து 81% ஆஃப் ஓட் வந்து போலரைசேஷன் ஆகிருக்கு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது என்னென்னா இவங்களோட அந்த நியூ கமிங் ஓட்டர்ஸ் அதெல்லாம் வச்சு பேசுறதா இருக்கலாம். ஆனால் உறுதியாக வந்து டிவிகேவோட ஓட்டு எல்லாமே வந்து திராவிட கட்சிகளோட ஓட்டோட அந்த எப்படி சொல்றது அந்த அறுவடையாக தான் இருக்குமே, பாதிக்கு பாதின்றதுக்காண்டி இது எங்களோட அந்த ஓட்டர்ஸை வந்து எந்த வகையிலும் பாதிக்காதுன்றது தான் இந்த நேரத்தில் வந்து ஒரு உண்மையை தன்மையமாக இருக்குது. ரெண்டாவது வந்து அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எஸ்ஐஆர் மூலமா இருந்தாங்க இல்லையா, இப்போ உங்களுடைய ஆட்கள் தமிழ் தேசியவாதிகள் பூத்துல இருந்திருப்பாங்க, களப்பணி செஞ்சிருப்பாங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன, நம்ம போன தேர்தலில் இருந்ததை விட இந்த தேர்தலில் நம்மளுடைய தாக்கம் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பிரதிபலிச்சாங்களா, இல்ல டிவிக்கே அதை வந்து தடை செய்துன்ற மாதிரியான வார்த்தையை பதிவு பண்ணாங்களா? இல்ல டிவிக்கே தடை செய்துன்னு அவங்க சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் திராவிடத்தை பேஸ் பண்ணி தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்களோட ஐடியாலஜியே வந்து அதுதான். அவங்களோட ஓட்டர்ஸ்ல தான் அது பிரிக்க முடியுமா கண்டி. நாம் தமிழர் கட்சி விழுற ஓட்டுகள் எல்லாமே தமிழ் தேசியத்தை தாண்டி மக்கள் மாற்றத்தை விரும்புகிற மக்களோட அந்த போலரைசேஷனாக தான் அமைஞ்சது. இப்போ நாங்கள் வந்து போய் களத்தில் நாங்கள் மேற்கொள் பார்க்கும் போதெல்லாம் எந்த அளவுக்கு வரவேற்பு இருந்ததுன்னா எங்கள்கிட்ட தான் இருந்தது அந்த வரவேற்பு. இதே டிவிக்கெல்லாம் கிடையாது. நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பாருங்களேன், வெறும் வட மாநிலத்தில் மட்டுமே தான் டிவிக்கோட அந்த தாக்கம் இருக்குமே காண்டி இதே தென்னகம் சைட்லாம் அவங்களுதெல்லாம் கிடையவே கிடையாது. கன்னியாகுமரி ஆகட்டும், கரூர் ஆகட்டும், தென்காசி அது மாதிரியான இதில் திருநெல்வேலி ஆகட்டும். ஆனால் எங்களோட ஓட் பேங்க்ன்றது எல்லா தொகுதிகளையும் வந்து சமமாக சீராக இருந்ததுன்றதை நாங்கள் வந்து பார்த்தோம். அது இது வந்து ஒரு பிரமை தானே. இது ஒரு காணல் நீராக வேண்டிய விஷயம் தான் டிவிக்கோட அந்த இது. பட் ஆனால் நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். சரி, இப்போ ஆளும் கட்சி திமுக அப்படின்னு இருக்கு. அவங்க கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து ஒரு 23 கட்சிகளோட பலமாக வந்து இந்த தேர்தலை வந்து களம் காண்டிருக்காங்க. இப்போ கூட்டணி கட்சிகள் எந்தெந்த மாதிரியான வாக்குகளை வாங்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கணிப்புகள் எப்படி நீங்க பாக்குறீங்க? கூட்டணி கட்சிகளோட வாக்கு வந்து வாங்கன்றதை தாண்டி வந்து அவங்களோட இப்போ தேர்தல் அவங்க வென்றா வந்து இந்த இவ்வளோ வாக்குகள், இவ்வளோ % வாக்குகள் நான் எங்க கட்சியால தான் வந்ததுன்னு சொல்லிக்கவே முடியாதுல்ல. இப்போ கூட்டணி கட்சியில் அதுதானே பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. கூட்டணி கட்சிகள் வந்து எதனால கூட்டணி அவர்கள் வைக்கிறார்கள். இப்போ நான் ஒரு கட்சி வச்சிருக்கேன்னா நான் வந்து 50% 60% என்னோட கட்சி தான் வாங்குச்சுன்னு என்னால் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் ஒரு கட்சி இருக்கீங்கன்னா நீங்கள் என்னோட கூட வச்சுன்னா இது உன்னோட ஓட் பேங்க்ன்றது சொல்லவே முடியாது. இது எனக்கு டவுட் இருக்குது, என்னால் வெல்ல முடியாது, நான் ஒரு 60% எடுக்க முடியாதுன்னா நான் அவங்கள கூட்டணி கூப்பிடுவேன். நான் தலைமை ஏற்று நான் ஒரு கூட்டணி கூப்பிடுவேன். அது மாதிரி கூட்டணி கட்சிகளை வந்து அவங்கள வந்து நிலையானதாக இது என்னோட வாக்கு சதவீதம் இவ்வளவுதான்ற மாதிரி சொல்ல முடியாது. சரி, இப்போ ஒரு ஆதி தமிழச்சி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் வந்து திருவிக நகர்ல களம் காண்டிருக்காங்க. விசிகா எத்தனை தொகுதிகள்ல வந்து வெற்றி பெறும்? உங்களுடைய அந்த ஆதி தமிழர்களினுடைய மனநிலை எப்படி இருக்கு, யாருக்கு ஓட்டளிக்கணும் அப்படின்ற மாதிரியான அழிச்சிருக்காங்க அப்படின்றத உங்களால கேட்டு தெரிஞ்சுக்க முடிஞ்சுதா? இல்லை, நாங்கள் வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருக்கும் போது எங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, எல்லாருமே வந்து இந்த SC/STன்றதை விட்டுறாங்களேன், ஒரு விளிம்பில் நிலைக்கு இருக்கிற அனைத்து குடிகளுக்கான ஒரு சமூக நீதி வந்து யார் கொடுத்தன்னு பார்த்தா செந்தமிழ் சீமான் தான். அவர்கள் எல்லாமே அண்ணனை வந்து உற்று நோக்க ஆரம்பிச்சாச்சு. அண்ணன் வரணும் அப்படின்றாங்க. ஏன்னா கரெக்டான சமூக நீதி, சமத்துவம் செந்தமிழ் சீமான் மட்டும்தான் வந்து கொடுத்துட்ருக்காங்கன்ற மாதிரி பார்க்குறோம். இந்த இடத்துல வந்து தலித் அரசியல் பேசுகின்ற கட்சிகளோட தொகுதிகள்ன்றதை தாண்டி அவர்கள் கூட்டணி நிலைப்பாடில் இருக்கிறதுனால அவர்களுக்கு வந்து ஒரு இதுவாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செய்யூர் இருக்குது அப்படின்னா செய்யூரில் வந்து இவங்க தான் வருவாங்க அப்படின்றது இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம அங்கே வெற்றின்றது உறுதியானது தான். ஏன்னா அது கூட்டணியோடு இருக்கிறதுனால. அதே மாதிரி தான் திருவிக்கான்றது அஃப்கோர்ஸ் அன்றைக்கி பொற்கொடி அவர்கள் வந்து ரெட்டையிலோடு சேர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வெற்றின்றது அங்கே உறுதி செய்யப்பட்ட மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போ இங்கே என்ன தேவைப்படுதுன்னா, அனைத்து குடிகளுக்குமான அரசியல் வந்து யார் எடுத்தது, ஒரு சமூக நீதியை காத்தது என்ற இடத்துல பார்க்கும்பொழுது அண்ணனோட கூற்று வந்து எல்லா
எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. உறுதியாக ஆதி தமிழர் தாண்டி அனைத்து ஆதி தொல்குடி சமூகம் எல்லாமே அண்ணனோட கரங்களை வந்து பற்றி கொண்டு தேர்தல் களம்னாலுமே ஒரு அண்ணனோட ஐடியாலஜி நம்மலாம் வலு சேர்க்கணும் அப்படின்ற மாதிரியான பார்வை தான் இருக்குது. இப்போ விசிகா எத்தனை தொகுதிகளில் வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ எந்த சதவீதம் சொல்றதை தாண்டி இப்போ என்ன சீட்ல இருக்காங்க அதை அவங்க தக்க வச்சுக்கிட்டாலுமே போதுன்ற மாதிரி தான். இல்லை 8 தொகுதிகளில் ஜெயிப்பாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விலாம் இல்லை 8 தொகுதி ஜெயிப்பாங்கன்னு தெரியாது. அவங்க இப்போ ப்ரெசிஸ்டடாக எந்த தொகுதி அவங்க ஆக்டிங்ல இருக்காங்களோ அதை அவங்க வித்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அந்த இதில் தான் இருப்பாங்க. அது நம்ம சொல்ல முடியாது. இல்லை இப்போ காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல்வ பெருந்தகை வந்து நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த வேளையில் ஏற்கனவே பதவியை ராஜினாமா பண்ணணுன்ற முடிவில் இருந்து அதை அறிவிச்சிட்டாரு. ஸோ வந்து காங்கிரஸ்ல இப்போ தலைமை பொறுப்பு காலியாக இருக்கு. காங்கிரஸ் கூடாரமே காலி பண்ணிடுவேன் சீமான் அவர்கள் இந்த தேர்தலில் சவால் விட்டாரு. ஆட்டோமேட்டிக்காக பதவி அவர் விலகிட்டாரு. இப்போ காங்கிரஸ் இந்த தேர்தலில் என்ன மாதிரியான ஒரு பர்சன்டேஜ் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு? இல்லை அது வந்து நம்ம அதான் சொல்கிறேன், கூட்டணியோடு இருக்கும்போது எந்த கணிப்பாக நம்ம வந்து சரியாக சொல்ல முடியாது. ஆனால் வந்து நாங்கள் வந்து ரொம்ப திண்ணமாக இருக்கிறது என்னென்னா, எங்களுக்கு வந்து எங்களோட இன எதிரி காங்கிரஸ், எங்களோட இன துரோகி காங்கிரஸ் அப்படின்ற கொள்கையெல்லாம் நம்ம நிற்கிறோம். அண்ணன் வந்து எத்தனை முனை போற்றிகள் இருந்தாலும் இருமுனை போற்றி தான், ஒன்று திராவிடம் ஒன்று தமிழ் தேசியம்ன்ற தளத்தில் வந்து நம்ம பயணிக்கிறோம். அண்ணன் சொன்ன மாதிரி தான் திராவிடத்தை இந்த மண்ணிலேருந்து அப்புறப்படுத்துகிறோம், காங்கிரஸ் இந்த மண்ணை விட்டே போயிடுச்சு அப்படின்றது அந்த கூற்று வந்து இந்த தேர்தலும் தான் கிடையாது. இப்போ செல்வ பெருந்தகை தலைமையிட்டு போனது கிடையாது. ஆல்ரெடி அது வந்து காங்கிரஸ் வந்து நீத்து போன ஒரு விஷயம் தான். அதனால அது நம்ம இப்ப எதுவும் பேசல. இல்ல இந்த தேர்தலில் அந்த கை சின்னத்தை உடைக்கணும்னு பேசினாரு இல்லையா, அது மிகப்பெரிய வைரல் ஆகி பெரிய பூஸ் பம்பா ஆச்சு மக்கள் மத்தியில. அதுக்கேற்ற மாதிரி காங்கிரஸ் காலி பண்ணதுல பெரும் பங்கு வந்து சீமானுக்கு தான் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? அப்படி இல்ல அப்படின்னு நாங்க சொல்ல வரல, உறுதியாக நாங்க எதிர்க்கிறோம். அதுல எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது. இப்ப எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தானே, நாங்க இந்த அரசியல் களம் ஏன் பயணிக்கிறோம்? இப்போ எங்களுக்கு அரசியல் களம் மட்டுமே கிடையாது. இல்லை அரசியல் களம் வந்து அதிகாரத்தை நோக்கி எங்களோட பயணம் இருக்குது. அதை தாண்டி தமிழ் மெனியல் பண்பாடு அதெல்லாம் நம்ம மீட்டெடுக்கிறோம். அப்போ இந்த மண்ணுக்கு வந்து எது தேவைன்றதை நாங்கள் உறுதியாக இருக்கோம். அதற்கு என்ன மாதிரியான ஃபேக்டர் எங்களுக்கு அப்போனண்ட்டாக வந்தாலுமே அது வந்து எதிர்க்கிறது உடைக்கிற அந்த தன்மையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அது மாதிரி விஷயங்கள் தான். காரைக்குடியில் சீமானவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? களம் என்ன சொல்லுது? அங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் என்ன சொல்றாங்க உங்ககிட்ட? இல்லை அதுதான், இப்போ வந்து தமிழ் தேசியவாதிகள்ன்றதை தாண்டி அங்கே இருக்க மக்கள் வந்து உறுதியாக அண்ணன் எதிர்பார்க்குறாங்க. அந்த மண்ணின் மைந்தனாக அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் வரணும். இந்த ஒரு வரலாற்று தேடலில் இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து அண்ணனை இது பண்ணுறாங்க. எங்களுக்கும் அதுதான் தோணுது. ஏன்னா களத்தில் நாங்கள் நிற்க முடியுது. இவர்கள் வந்து ஊடகத்தில் சொல்லுவாங்க இவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு, அங்கே வந்து அண்ணனோட வெற்றி வாய்ப்பு வந்து உறுதியாக எங்களுக்கு தான் அமைகிற சூழல் இருக்குது. இன்னும் சில தினங்கள் தானே பார்ப்போம். இன்னும் பல இடங்களில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த முக்கிய வேட்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு சாதகமாக இருக்கா? அவங்களுடைய அனுபவங்கள் ஏதாவது உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க? இல்லை எல்லாருக்குமே வந்து என்னன்னா, நான் எல்லா நபர்கிட்டே பேசும்பொழுது எல்லாரும் பதிவு பண்ண விஷயம்னா, மக்கள் நம்மளை தேடுறாங்க, மக்கள் நம்மளை வேணும்னு கேட்குறாங்க, மக்கள் நீங்கள் தான் வரணும், ஆட்சி அதிகாரத்துக்கு நாம் தமிழர் பிள்ளைகள் நீங்கள் தான் வரணுன்றது பதிவு பண்ணிட்டாங்க. அது வந்து வாக்கு வங்கியாக வரது வந்து நம்ம இன்னும் சில தினங்களில் நம்ம பண்ணலாம். ஆனால் வந்து ஒரு மாற்றத்தையும் சரி, இந்த மண்ணின் வந்து ஒரு இன விடுதலை நோக்கி நம்ம களத்தில் நாங்கள் நிற்கிறதுனால, ஆட்சி அதிகாரம் நம்ம வேணுன்றதுனால உறுதியாக வந்து சில நிறைய தொகுதிகள் கிட்டத்தட்ட ஒரு 15 தொகுதிகள் 17 தொகுதிகள் தாண்டி எங்களுக்கு வந்து ஒரு புரட்சி காத்துட்ருக்குன்னு தான் நான் இந்த நேரத்தில் பதிவு பண்ண விரும்புகிறேன். இல்லை இந்த தேர்தலில் வாக்கு சதவீதம் 8.5% இருப்பதை தக்க வைத்துக் கொள்வதே பெரிய விஷயம்னு சில பேர் பேசுகிறாங்க. ஆனால் நீங்கள் உண்மை நிலவரத்தை சொல்லுங்கள். அந்த வாக்குப்பதிவு நடந்த பிறகு நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த பர்சன்டேஜ் குறையுமா இல்லை அதிகரிக்க தான் வாய்ப்பு இருக்கு? இல்லை அதுதான் வந்து எல்லா ஊடகமும் அதுதான் சொல்கிறாங்க. என் மக்களும் இந்த அப்பனண்டாக இருக்கிறவங்க இந்த திராவிட திருவாளர்லாம் சொல்கிறது அதுதான். சீமானவர்கள் வந்து 8.25% வாக்கு தக்க வச்சாலுமே அதை தாண்டி நாங்கள் இங்கே போயாச்சு அங்கே, புரியுங்களா? இப்போ ஒரே ஒரு விஷயம் இல்லைங்களேன், இவங்க வந்து பேசுகிறவங்க எப்படி பேசணும்னா, ரொம்ப ஜனநாயக ஆட்சியாக வந்து இந்த தேர்தல் காலத்தை சந்திச்சிருந்தாங்கன்னா அந்த பேச்சு பேசலாம். ஜனநாயக ரீதியில் வந்து நம்ம தேர்தலை கணிக்கணுன்றது அந்த சிந்தனையே கிடையாது. இவர்களாம் எப்படி எங்களை சாடுறாங்கன்னு ஒன்றுமே புரியல. இப்போ நீங்கள் பார்க்கலாம், தொடர்ச்சியாக ஏடிஎம்கே டிஎம்கே ஏன் டிவிக்கே கூட மாற்றம் சொல்லி வந்த டிவிக்கே கூட பணம் பட்டுவாடா பண்ணியிருக்கு. எல்லாமே நாங்கள் ஆவணங்கள் நாங்களும் வச்சுருக்கோம், தேர்தல் ஆணையத்துக்கெல்லாம் சொல்லியிருக்கோம். தேர்தல் ஆணையம் எந்த ஒரு முனைப்பும் காமிச்சது கிடையாது. அப்போ அப்படி இருக்கும்போது மக்களின் வறுமை நிலையை பயன்படுத்தி கொண்டு
இவர்கள் பணநாயகத்தை வச்சு இவர்கள் எப்படி எங்களை எடை போடுறாங்கன்னு தெரியல. உறுதியாக நாம் தமிழர் கட்சி வந்து இவர்கள் சொல்கிற அந்த தக்க வைக்கிறதுலாம் கிடையாது. போன வாட்டியே எங்களுக்கு நாங்கள் அதே தான் எதிர்பார்த்தோம். நாங்கள் வந்து அப்பயே நாங்கள் எதிர்பார்த்தோம் 20% வாக்குக்கு மேலே போகணும். இவர்கள் என் மக்களை வந்து பணத்தை கொண்டு இவர்கள் வாக்கை வந்து அறுவடை செஞ்சாங்க. வாக்கு வாங்கலை இவர்கள் ஒரு எப்படி ஒரு த்ரெட்டனிங் ஃபேக்டராக அதை வச்சு தான் யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி தான் இப்பயும் பண்ணுறாங்க. ஜனநாயக மக்களாட்சியில் வந்து ஒரு பணநாயகத்தை வச்சு இவர்கள் தேர்தலை சந்திக்கிறாங்கன்னா இவர்கள் எவ்வளோ ஒரு கேடுகட்ட அரசியல் களத்தை சந்திக்கிறாங்க, உருவாக்குறாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சி உறுதியாக இந்த இடத்துல வந்து எங்களுக்கு வந்து குறைந்தது 4-5 சட்டமன்ற தொகுதிகள் காத்து கொண்டு இருக்கிறது. உறுதியாக அதற்கான ஒரு முனைப்போட அந்த வெற்றி பாதையை நோக்கி நாங்கள் களத்தில் நிற்கிறோம். அதை நோக்கி தான் எங்களோட தேர்தல் பிரகாசமும் காத்துட்டு இருக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்க தொடர்ச்சியாக தமிழ் தேசிய ஆதரவாளர்கள்லாம் களத்தில் நிற்கிறாங்க, அவங்களோட நிலைப்பாடெல்லாம் எப்படி இருக்குன்னு. இப்போ இதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக நான் வந்து ஐயா மணியரசர் அவர்கள் வந்து சொல்லலாம். ஏன்னா அவர்லாம் வந்து மக்களோட அந்த போராட்ட களங்களில், ஆர்ப்பாட்ட களங்களில், மக்களுக்கான ஒரு களங்களில் நிற்கும் பொழுது இதுக்கான தேர்தல் அரசியலே தேவையில்லை அப்படின்னு ஒதுங்கி இருந்தவர். ஆனால் இப்போது மதிப்புக்குரிய ஐயா அவர்கள் வந்து எக்ஸாக்டாக 35 ஆண்டுகள் தாண்டி அவர் வந்து ஒரு அரசியல் களத்தை வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு, அவர் வந்து எங்களுக்கு வாக்களித்து இருக்காரு அப்படின்ற அந்த விஷயன்றது வந்து அது மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா அவர் வந்து தமிழ் தேசிய ஆதரவாளர், அவர் தமிழ் தேசியத்துக்காகவே பேசுகிறவர். அவர் வந்து அந்த நிலைப்பாடு வந்து ஒரு வாக்கரசியல் விட்டு வெளியேறி களத்தில் இருந்தவரை வந்து ஒரு தமிழ் தேசிய களத்தில் எங்களுக்கு வாக்களித்ததுன்றது வந்து மிகப்பெரிய அது ஒரு எழுச்சியாக இருக்குது. அதுதான் மாற்று. அண்ணனோட அந்த வெற்றியை வந்து அந்த இடத்துல அப்படி தான் எல்லாம் பார்க்குறாங்க. அப்புறம் நீங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியோட அண்ணன் வேல்முருகன் வந்து காரைக்குடி நிற்கிறாங்க அண்ணன்றதுக்கோசம் என்னோட சகோ வந்து கரெக்டாக நல்ல ஒரு எப்படி சொல்ல வென்றெடுக்கணும், தமிழ் தேசிய அந்த இது மலரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேட்பாளரை நிறுத்தலை. அது மாதிரி நிறைய ஆதரவாளர்கள்லாம் எங்களுக்கு இருக்காங்க. தொடர்ச்சியாக வந்து தமிழ் தேசிய களத்தில் பயணிக்கின்ற எல்லாரோட ஆதரவும் செந்தமிழ் சீமான் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் வர வேண்டும், மக்களுக்கான ஒரு குரலாக இருக்க வேண்டும் என்று ஒரு முனைப்போடு எங்களை வந்து வரவேற்று அண்ணனுக்கு பலமாக இருக்கிறாங்கன்றது மிகப்பெரிய சாதனை அல்ல அது. அந்த மாற்றத்தை நாங்கள் நாம் தமிழ் கட்சி ஏற்படுத்தி இருக்கிறனால இந்த ஒரு பெருமிதம் எங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக நடப்பு கால அரசியல் குறித்தும் நாம் தமிழர் கட்சிக்கு வெற்றி வாய்ப்புகள் எந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்குது அப்படின்றத பற்றியும் ஒரு கள நிலவரத்தை கேட்டறிந்து நீங்கள் வந்து தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றிக்கா. நன்றி.